ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி வீட்டிலையே எப்படி ஈஸியாக மயோனைஸ் செய்யலுமன்றதை தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கார்லிக், ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர், மிளகுத்தூளை சேர்த்துக்கொள்ளுங்க. 85 ml ஆயிலை ஊற்றிக்கொள்ளுங்க. சன்ஃப்ளவர் ஆயிலோ ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற வெஜிடபிள் ஆயிலை நீங்கள் அதில் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடைய கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் சேர்த்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுங்க. இப்படி நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி நல்லா க்ரீமி மாதிரி வரும். இந்த டைமில் நீங்கள் 1/2 டீஸ்பூன் சுகரை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடைய கால்வாசி லைமை லைம் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த லைமை ஆட் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் இதில் 50 ml சன்ஃப்ளவர் ஆயிலை எகெயின் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. சன்ஃப்ளவர் ஆயிலை சேர்த்ததுக்கு பிறகு இதை நல்லா திரும்ப நாங்கள் பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். பிளெண்ட் பண்ணி எடுத்த எங்களோட ஹோம்மேட் மயோனைஸ் ரெடி. இது உண்மையிலே சொல்லப்போனால் கடையில் ஷாப்பில் வாங்குறதையும் விட நல்ல டேஸ்ட்டாக நல்ல க்ரீமியாக நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷாப்பில் வாங்குறதையும் விட அது டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லா விளங்கும். எப்படி இது ஈக்குது, இந்த மயோனைஸ் எப்படி ஈக்கணுமன்றது உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கும் இது உங்களோட ஃபேமிலிக்கு எந்த பயமும் இல்லாமல் நாங்கள் வீட்டில் செஞ்சன்றதால எந்தவித ப்ரிசர்வேட்டிவோ எதுவும் நாங்கள் இதில் எட் பண்ணலை. உங்களுக்கு நல்லா தாராளமாக உங்களுக்கும் இதை உங்களோட ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணிடும். அடுத்தது உங்களுக்கு இதை சென்ட்விச்சாகவும் உங்களுக்கு இதை சென்ட்விச்சுக்கும் உங்களுக்கு இதை கொஞ்சம் எட் பண்ணி எக், அடுத்தது இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் போட்டிக்கிறேன்றதே விளங்காது. இந்த மயோனைஸ் டேஸ்ட் தான் அவங்களுக்கு நல்லா அதில் நல்லா விளங்கும். நீங்களும் இதை கட்டாயம் உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் இதை செஞ்சு சர்வ் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு சலட் அது செய்ய போக்கலையும் உங்களுக்கு இதை உங்களுக்கு இதாலேயும் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி எட் பண்ணி உங்களுக்கு அதையும் உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு சாப்பிடலும். கட்டாயம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது என் வீடியோஸை பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுமென்று சொன்னால் நீங்கள் சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. என் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.